வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் உபாகம புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் இதில் 7வது வசனத்தில் வாசிக்கலாம். நீ உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரன் எளியவரான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கும் உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கொடுப்பாயாக, தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷத்தில் கிட்டி வருகிறது என்று சொல்லி உன் இருதயத்தில் பொல்லாத நினைவுகளை கொண்டு ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வதனால் உனக்கு பாவமாக இருக்கும். இப்போ இந்த இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத சட்டத்தில் அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு. தட் இஸ் 7 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை வருஷம் வரும் அப்படின்னு. இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணிவிட்டு விடுதலையின் வருஷம் 7 வருஷம் ஆக போதா, அதனால் நம்ம 7 வருஷம் நிறைவில் இவன் கடன் கேட்குறான், அவன் கொடுக்க மாட்டான், அதனால் சொன்னாலும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஒழிச்சு கையை மடைச்சி வச்சுக்குவோம். அந்தபடி செய்யாமல் எந்த சமயத்துலேயும் அவன் கேட்டான், அவன் உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கிறான்னு பார்த்துட்டு அவனுக்கு கொடுக்கறது நல்லது. அப்படி கொடுத்தா நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் அங்கே போட்டிருக்குது. அது மாதிரி கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இல்லாட்டி அவனுக்கு நீ கையை மூடினா கர்த்தர் உன்னை அவன் முறையிட்டான்னா அது உனக்கு சாபமாக முடியும். இதெல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் லிவிங்க்கு உள்ள ஏற்ற வசனங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.